ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சரிகம சமையல். நம்ம இன்றைக்கி முட்டை சோறு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சோம்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ அது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா சாப் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே சும்மா ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஒருத்தருக்கு தான் முட்டை சோறு பண்ண போகிறோம், அதனால தான் எல்லாமே ஓரளவுக்கு கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தாங்க, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சாப் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அது கூடவே நம்ம இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம். நம்ம இந்த தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், வேறு எதுவும் அரைச்சிலாம் சேர்க்க போகிறது கிடையாது. இது நம்ம சிம்பிளாக பேச்சுலர்ஸ் டக்குன்னு செய்கிற மாதிரியான ஒரு முட்டை சோறு. இதுக்கு குக்கரு எதுவுமே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு வடித்த சோறை இந்த மாதிரி முட்டை தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற வேண்டியதுதான். ஈஸியான ஒரு பேச்சுலருக்கான ஒரு சாப்பாடு. ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மசாலா போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூடவே நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறோம். இந்த மாதிரி 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அது கூட கொஞ்சோண்டு பெப்பர் சேர்த்துக்கோங்க. நான் மிளகும் ஜீரகத்தையும் நான் நுணுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நல்லாயிருக்கும். நம்ம தூளாக வாங்குகிறோம்ல, மிளகு தனியாக இல்லை ஜீரகம் தனியாக, அந்த தூள்லாம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம வீட்டில் 2யும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறதுலாம் ரொம்ப வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும். நான் அந்த தூளை தான் சேர்த்துருக்கேன். முட்டைனாலே மிளகு ஜீரகம் தான் ஃப்ரெண்ட்ஸ், அது இல்லைன்னா அது நல்லாவே இருக்காது. அதனால தான் நம்ம மிளகுத்தூள் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா ஒரு முட்டை பொரியல் வதக்கிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டை பொரியல் மாதிரி வந்துருச்சு. இது கூட நம்ம வடித்த சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டோன்னா நம்மளோட முட்டை சோறு ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலில் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு சேரும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.